வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். விசுவாசத்தின் உருவம் கட்டப்பா, துரோகத்தின் உருவம் எடப்பாடி பழனிசாமி. விருதுநகரில் தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டை போல புதுச்சேரியிலும் கொள்ளையடிக்க திமுக முயற்சிக்கிறது. புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை பழிவாங்குற பாஜகவை தமிழ்நாட்டிற்குள் நுழையவிடக் கூடாது. திலகர் திடலில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக ஏமாற்றினார் எடப்பாடி பழனிசாமி. செய்தியாளர்கள் சந்திப்பில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை காட்டினார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். தமிழகம், கேரளா உட்பட நாடு முழுவதும் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். விசுவாசத்தின் உருவம் கட்டப்பா, துரோகத்தின் உருவம் எடப்பாடி பழனிசாமி என்று விருதுநகர் மாவட்டத்தில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் சாத்தூர் வேட்பாளர் கடற்கரை ராஜபாளையம் வேட்பாளர் சௌ தங்கபாண்டியன், சிவகாசி வேட்பாளர் கணேசன் அசோகன், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேட்பாளர் மகாலிங்கம், திருச்சுழி வேட்பாளர் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அருப்புக்கோட்டை வேட்பாளர் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் விருதுநகர் வேட்பாளர் விஜய பிரபாகரன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு என்றால் தந்தை பெரியார், காஞ்சி என்றால் பேரறிஞர் அண்ணா, திருவாரூர் என்றார் தலைவர் கலைஞர் கருணாநிதி என்பதை போல விருதுநகர் என்றார் பெருந்தலைவர் காமராசர். அவருடைய மண் இது என்றும், சிவகாசி பட்டாசு என்றாலும் விருதுநகர் தான், சாத்தூர் என்றாலும் விருதுநகர் தான், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா என்றாலும் விருதுநகர், தீப்பெட்டியாக இருந்தாலும் விருதுநகர் தான், பரோட்டாவாக இருந்தாலும் விருதுநகர் தான், கேலண்டராக இருந்தாலும் விருதுநகர் தான் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் அருப்புக்கோட்டை தொகுதியின் வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் எம்ஜிஆரால் அடையாளப்படுத்தப்பட்டவர். அன்று முதல் இன்று வரை சுறுசுறுப்பாக மக்கள் பணியாற்றுகிறவர். திராவிட மாடலில் 21 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கி இருப்பதில் பெரும் பங்கு வகித்த அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டை போல புதுச்சேரியிலும் கொள்ளையடிக்க திமுக முயற்சிக்கிறது என்று புதுச்சேரியில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தபோது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு அதிமுக கடும் முயற்சிகளை மேற்கொள்ளும் எனவும், திமுக கூட்டணியில் குழப்பம் நிலவுகிறது, அடிக்கடி காலை வாரும் கட்சி திமுக எனவும், கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் கூட ஊழல் செய்த கட்சி திமுக எனவும், கொரோனா காலத்தில் வெளிநாட்டு மக்களையும் காப்பாற்றிய பெருமை பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மீனவ மக்களுக்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றும், தமிழ்நாடு மீனவர்களைப் போல புதுச்சேரி மீனவர்களுக்கும் நன்மைகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புதுச்சேரி சுற்றுலா மேம்பாட்டிற்கு தேவையான நிதியை மத்திய அரசிடம் பேசி அதிமுக வாங்கி தரும் என்றும் தெரிவித்த அவர், தமிழ்நாட்டை போல புதுச்சேரியிலும் கொள்ளையடிக்க திமுக முயற்சிக்கிறது. திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரி நிதி சுரண்டப்படும் என்றும், திமுகவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு கொள்ளை, புதுச்சேரியில் வேறு ஒரு கொள்கை உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டங்களையும் அறிவிக்கவில்லை என்பதால் தமிழ்நாட்டை பழிவாங்குகிற பாஜகவை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிற்குள் நுழையவிடக் கூடாது என்று திலகர் திடலில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட திலகர் திடலில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் முத்துராஜாவை ஆதரித்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். பரப்புரை மேற்கொள்ள வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக நிர்வாகிகள் ஆட்டம் பாட்டத்துடன் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது தனக்கு போடப்பட்ட மாலையை வேட்பாளர் முத்துராஜாவிற்கு உதயநிதி ஸ்டாலின் அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து பரப்புரையில் பேசினார். அப்போது எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு உள்ளது,
மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும், மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார் என்றும் 5 வருடத்தில் திமுக ஆட்சியில் நாங்கள் செய்துள்ள சாதனையால் தான் மக்களிடம் தைரியமாக வாக்கு கேட்கின்றோம் என்றும் 1,31,00,000 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது, இந்த திட்டத்தை அதிமுக முடக்க பார்த்தது எனவும் தெரிவித்தார். மேலும் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டங்களையும் அறிவிக்கவில்லை என்பதால் தான் பாஜக நேரடியாக வராமல் அதிமுக என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு வந்துள்ளது எனவும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டிற்கான அனைத்து உரிமைகளையும் விட்டுக் கொடுத்தவர் மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி என்றும், தமிழ்நாட்டை பழிவாங்குகின்ற பாஜகவை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிற்குள் நுழையவிடக்கூடாது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக ஏமாற்றினார் எடப்பாடி பழனிசாமி என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை காட்டினார். அனைத்து கட்சிகளிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே திமுக கூட்டணியில் முதன்முறையாக இடம்பெற்றுள்ள தேமுதிக மீது அதிமுக கூட்டணி கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றன. இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேமுதிகவிற்கு ஒரு எம்பி சீட் தருவதாக திருவண்ணாமலை கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்ட ஒப்பந்த பத்திரத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த செய்தியாளர்கள் முன்பு வெளியிட்டார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவரின் பேச்சு கண்ணியமாக இருக்க வேண்டும் எனவும், எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை 0.5% என்கிறார், உங்களுக்கு ஏன் வயிறு எரிகிறது, உங்க கருகிற வாசனை தமிழ்நாடு முழுக்க வருகிறது என்றும், 2011 இருந்து 2026 வரைக்கும் உங்க கூட தானே இருந்தோம், இப்படி பேசுவது ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு இது அழகல்ல என்றும், இது கண்டிக்கத்தக்க விஷயம் என்றும், தேமுதிகவிற்கு எம்பி பதவி தருவதாக கூறி ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தமிழகம், கேரளம் உட்பட நாடு முழுவதும் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த 24 மணி நேரத்தில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்துள்ளது எனவும், 7 சென்டிமீட்டர் முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழையளவு பதிவாகி உள்ளது எனவும், இந்த வாரத்தில் வடகிழக்கு இந்தியாவில் 2 மேற்கு திசை காற்று மாறுபாடுக்கான சாத்தியம் உள்ளதால் 7, 8 ஆகிய தேதிகளில் கனமழையும், 7ஆம் தேதி காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும், வடகிழக்கு இந்தியாவில் உள்ள பல பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி அருணாச்சல பிரதேசத்தில் 5, 6, 8 மற்றும் 9 ஆகிய நாட்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், அசாம், மேகாலயாவில் 7, 9, 11ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும், இது தவிர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கேரளம், மாஹி, கடலோர ஆந்திர பிரதேசம், ஏனாம், ராயலசீமா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும், 5, 6 ஆகிய நாட்களில் தமிழகத்தின் சில பகுதிகள், கடலோர ஆந்திர பிரதேசத்தில் மழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநள்ளாறு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராஜசேகரனை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் திருநள்ளாறு பகுதியில் ரோட் ஷோ நிகழ்ச்சியை நடத்தி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி சார்பில் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜசேகரனை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் ரோட் ஷோ நிகழ்ச்சியை நடத்தி திருநள்ளாறு பகுதியில் பொதுமக்களிடையே தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது சாலை முழுவதும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு பகுதியில் பாஜக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். நிகழ்வில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் பேசினார். அப்போது புதுச்சேரியின் வளர்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி மனதில் வைத்துள்ளதாகவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகளை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்றும், புதுச்சேரி வளர்ச்சியடைய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய தலைவர் நிதின் நபீன் தெரிவித்தார்.
நிகழ்ச்சியை தொடர்ந்து திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான் ஆலயத்திற்கு சென்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் சுவாமி தரிசனம் செய்தார். பிரச்சார நிகழ்வில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டணியில் தமிழக மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் போட்டியிடுவதாக மாநில தலைவர் புலியேந்திரன் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் அரங்கில் தமிழக மக்கள் கட்சி சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதன் மாநில தலைவர் டி. புலியேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் டி. புலியேந்திரன் பேசினார். அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் தமிழக மக்கள் கட்சிக்கு சோழிங்கநல்லூர், கேவி குப்பம், குடியாத்தம், சீர்காழி ஆகிய 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 4 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளோம். அவர்கள் அனைவரும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கேமரா சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று மாநில தலைவர் புலியேந்திரன் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திருத்தணி வேட்பாளர் பாவேந்தன், மாநில பொதுச் செயலாளர் திண்டுக்கல் காட்டுராஜா, மாநில பொருளாளர் திருநெல்வேலி சிவமோகன் தாஸ், மாநில அமைப்பாளர் சென்னை தியாகராஜன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கும் சீர்காழி சட்டமன்ற தொகுதியும் இன்று நான் அறிமுகம் செய்துள்ளேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் கட்சி தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் நமது நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட்டு கேமரா சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் சுதாகர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர் காந்திராஜ் ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் பி. சுதாகர் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரமேஷிடம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். அதேபோன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்திராஜ் நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரமேஷிடம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். வால்பாறை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சுதாகர் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டிய போது தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். வால்பாறை தனி தொகுதியில் போட்டியிட திமுக சார்பில் குட்டி என்ற சுதாகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுதாகர் திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று வால்பாறை தொகுதிக்கு உட்பட்ட ஆனைமலை, சுப்பேகவுண்டன் புதூர் ஆகிய பகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் சுதாகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு குறைந்தபட்ச கூலியாக ரூபாய் 600 பெற்றுத்தரப்படும் எனவும், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரப்படும் எனவும், குடியிருப்பு பகுதிக்குள் வனவிலங்குகள் வராமல் இருக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் விற்பனை செய்ய எனது முதல் குரலாக சட்டப்பேரவையில் ஒலிக்கும் என்றும், அதேபோல் ஆனைமலை பகுதியில் அரசு கலை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வேட்பாளர் சுதாகர் தெரிவித்தார். தென்னை சாகுபடி மிக அதிகமாக உள்ளது. இந்த தென்னை சாகுபடியில் ரேஷன் கடையில் ஃபார்மாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய குரலாகத்தான் இருக்கும். அது கீழ்ப்பகுதியில் அரசு கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இல்லை என்ற கோரிக்கை வந்துள்ளது. முதலில் நான் வெற்றி பெற்று சென்றால் கீழ்ப்பகுதியில் உள்ள ஆனமலை பகுதியில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உடனடியாக செய்து தரப்படும். வால்பாறை மேல் பகுதியில் சட்டமன்ற அலுவலகம் இல்லை. அந்த சட்டமன்ற அலுவலகம் உடனடியாக செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆரணி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தன் CSI சர்ச்சில் ஜெபம் செய்து கிறிஸ்துவ மக்களின் காலில் விழுந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.
2026 சட்டமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இந்நிலையில் ஆரணி நகரம் அருகே உள்ள CSI சர்ச்சில் ஈஸ்டர் ஞாயிறு தினத்தை முன்னிட்டு திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தன் ஆலயத்தில் வழிபாடு செய்து மதபோதகரிடம் ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து வழிபாடு செய்துவிட்டு வெளியே வந்த கிறிஸ்தவ மக்களிடமும் வழிபாடு செய்ய வந்தவர்களிடமும் திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். புவனகிரி அடுத்த சேத்தியா தோப்பில் நடைபெற்ற திமுக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி சின்னங்களுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் புதிய விளக்கம் அளித்ததால் செயல் வீரர்கள் அரங்கமதிர விசிலடித்து ஆர்ப்பரித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த சேத்தியா தோப்பில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRK P கதிரவன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு புவனகிரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரை கி சரவணனை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அப்போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் வீடு வீடாக சென்று வாக்கினை சேகரிப்பது குறித்தும் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று வேட்பாளரை வெற்றி பெற செய்வது குறித்தும் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் திமுக மற்றும் கூட்டணி கட்சி சின்னங்களுக்கு புதிய விளக்கத்தை அளித்தார். அதில் முரசு கொட்டி கையால் பானையை தூக்கி சூரியனுக்கு படையலிடுவது என தெரிவித்த அவர் தேமுதிக முரசு சின்னத்திலும் காங்கிரஸ் கட்சி கை சின்னத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்திலும் திமுக உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர் என்பதை ஒன்றோடு ஒன்றிணைத்து கோர்வையாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் புதிய விளக்கத்தை அளித்தார். அப்போது அரங்கத்தில் கூடியிருந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அரங்கமதிர விசிலடித்து ஆர்ப்பரித்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த காங்கிரஸ், தேமுதிக, VCக, கம்யூனிஸ்ட், மதிமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ஸ்டாலின் 7வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்று கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிச்சாண்டியை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிச்சாண்டியை ஆதரித்து சோமாசிப்பாடியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் திமுக வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துரைத்து கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பிச்சாண்டிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். அப்போது விஜயகாந்த் பாடலுக்கு பெண்கள் நடனமாட மகிழ்ந்தனர். முன்னதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு தேமுதிக திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் நேரு மாலை அணிவித்து வேல் வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் 7வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்றும் தேர்தல் அறிக்கையில் ரூபாய் 8000 கூப்பன் வழங்கப்படும், உரிமை தொகை ரூபாய் 2000 வழங்கப்படும், 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படும், 35 லட்சம் மாணவர்களுக்கு காலை மற்றும் மதிய உணவுகள் வழங்கப்படும் எனவும் ரேஷன் கடை மூலம் வீடு தேடி ரேஷன் பொருள் வழங்கப்படும், முதியோருக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் எனவும் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பிச்சாண்டிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் GKM தமிழ்குமாருக்கு திமுக கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சிகள் தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து அதற்காக வேட்பாளர் பட்டியலை நேற்று வரை அறிவித்து வந்தது. அதன்படி பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் வேட்பாளராக GKM தமிழ்குமரனை காங்கிரஸ் கட்சியின் தலைமையிடம் அறிவித்தது. இந்நிலையில் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை திமுக, தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமுமுக மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சிகளில் உள்ள நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் மேளதாள வாத்தியங்களுடனும் மயிலாட்டம், ஒயிலாட்டம், உள்ளி கலை நிகழ்ச்சிகளுடனும் வரவேற்றனர்.
கோவை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரபி தெரிவித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் பல்சமய நல்லுறவு இயக்க உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டம் அதன் தலைவர் முகமது ரபி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரபி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அனைத்து மக்களின் மீது அன்பு, கருணை காட்டி சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் மத நல்லிணக்கத்தோடு நாட்டு மக்கள் வாழ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறந்த ஆட்சியை நடத்தி வருகிறார் எனவும் 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி தமிழகத்தை அமைதி பூங்காவாக செழிக்க செய்திருக்கின்றார் என்றும் பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரபி தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் MM ராமசாமி, அபுதாஹிர் இஸ்மாயில், இப்ராஹிம், டிஸ்கோ காஜா அசாருதீன், கோவை தல்கா ராதாகிருஷ்ணன், பாருக் ஆசிப், முகமது அலி, வைசல் ஹாரிஷ், பர்கான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பொதுவா அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்தல் வெகு வகுப்பாளர் தான். ஏன்னா இன்னைக்கு 39 தொகுதி கொடுத்துருக்காங்க. கட்டாயம் அந்த 39 தொகுதிகளில் செந்தில் பாலாஜி அண்ணன் வெற்றி பெறுவார். அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. இன்னைக்கு கோவையில் ஒரு பொறுப்பாளராக இருந்து இங்கே கோவையில் போட்டிடுறதுனால நானும் கூட ஒரு 6 தொகுதி 7 தொகுதி வரும்னு சொன்னேன். இப்போ எனக்கு மக்கள் சில இடத்துல எல்லாம் நாம கேட்கும் போது கோவை மாவட்டத்தில் மட்டும் 10 தொகுதி வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா காட்டுமன்னார் கோவில் அருகே நாட்டார்மங்கலம் ராஜீவ்காந்தி தேசிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த நாட்டார்மங்கலத்தில் செயல்படும் ராஜீவ்காந்தி தேசிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் நிறுவனரும் நவசக்தி டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் குழுமத்தின் தலைவருமான முனைவர் KI மணிரத்னம் தலைமையேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பள்ளி தாளாளர் சுதாமணி ரத்தினம் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் பிரசன்னா பிரியா, பெரியார் கலைக்கல்லூரி பேராசிரியர் ஜானகி ராஜா, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வெங்கடாச்சலபதி, அனுக்கிரகா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் உஷா மணிரத்னம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் பள்ளியின் நிர்வாகிகள் கமல் ரத்தினம், அரவிந்த் மணிரத்தினம், சரண்யா, செல்வரத்தினம், காங்கிரஸ் நிர்வாகி மணிவண்ணன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வேல்முருகன், ஆலோசகர் நடராஜன், அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தங்கபாஸ்கர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் பள்ளி முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி தெரிவித்தார். கோவையில் செயல்படும் PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இளங்கலை, முதுகலை முடித்த 3213 மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. கோவை PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் 2026ஆம் ஆண்டிற்கான பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது. PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியின் சேர்மன் நந்தினி ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு செயலர் யசோதா, இயக்குனர் சதாசிவம் மற்றும் முதல்வர் ஹாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் குஜராத்தில் உள்ள பண்டிட் தீனதயாள் எரிசக்தி பல்கலைக்கழகத்தின் தலைமை இயக்குனர் டாக்டர் சுந்தர் மனோகரன் கலந்து கொண்டு முதுகலை பட்டப்படிப்புகளுக்கான காலை அமர்விற்கு தலைமை ஏற்று பட்டங்கள் வழங்கி பேசினார். அப்போது பட்டப்படிப்புகளை முடித்து செல்லும் மாணவிகள் வாழ்வில் சவால்களை எதிர்கொள்வதில் துணிச்சலுடனும் அதே நேரத்தில் தகுந்த பாதுகாப்புடனும் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். விழாவில் கல்லூரி துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் திமுக, தவேக கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்தில் பிரச்சாரம் செய்த போது கட்சி கொடி மற்றும் துண்டுகளை மாறி மாறி சுழற்றியதால் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதியில் போட்டியிடும் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரவாயல் தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிடும் காரம்பாக்கம் கணபதி 154, 146வது வட்டத்தில் தேர்தல் பணிக்கான பூத்துகளை திறந்து வைத்து கூட்டணி கட்சியினருடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
146வது வட்டத்தில் தேர்தல் பணிமனை திறந்து வைத்து கூட்டணி கட்சியினரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அதே சாலையில் தமிழக வெற்றி கழக கட்சியினரும் பிரச்சாரம் செய்தபடி ஊர்வலமாக சென்றபோது விஜயின் கட்சி பாடல் ஒலித்தது. இந்நிலையில் திமுக தாவேக கட்சிகளின் இருதரப்பினரும் மாறி மாறி ஆரவாரம் செய்தனர். குறிப்பாக தங்கள் கட்சி துண்டுகளை மாற்றி மாற்றி சுழற்றியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அசம்பாவிதம் ஏற்படாமல் அனைவரையும் அனுப்பி வைத்தனர். பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் நித்யானந்தன் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் நித்யானந்தன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் நித்யானந்தன் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். அதன்படி பொள்ளாச்சி வடக்கு மேற்கு ஒன்றிய பகுதிகளில் உள்ள தப்பட்டைக்கிழவன்புதூர், திம்மங்குத்து, நாதேகவுண்டனூர், கொசுமடை, பொன்னாயூர், நல்லூத்துக்கிளி ஆகிய பகுதிகளுக்கு வேட்பாளர் நித்யானந்தன் சென்று திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் நித்யானந்தன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 3 நாட்களாக பொள்ளாச்சி நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது மக்கள் நல்ல ஆதரவு தருவதாகவும் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பெண்களுக்கு செய்த நலத்திட்டங்களால் மீண்டும் திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று பெண்கள் தீர்மானித்திருக்கின்றனர் என்றும், எனவே பொள்ளாச்சி தொகுதியில் 25,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெறுவேன் என்று வேட்பாளர் நித்யானந்தன் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்து வரும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய அலுவலகத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் சட்டமன்ற வேட்பாளரும் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான செல்வ பெருந்தகை நாளை காலை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதால் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்ற ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் பேசினார். அப்போது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கும் கை சின்னத்திற்கும் வாக்கு சேகரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் மகளிர் இலவச பேருந்து திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், பெண்களுக்கான உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்து வரும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். மேலும் தற்போது அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்துள்ள நிர்வாகிகளும் உதயசூரியன் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். கூட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மேனகா தேவி, கோமகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் ஒன்றிய செயலாளர் சிகோ தியாகராஜன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் இருங்காட்டுக்கோட்டை முருகவேல், காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அருள்ராஜ், பால்நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு, கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன், சிறுமாங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சிவரஞ்சனி, கன்னியப்பன், வெங்காடு திமுக கிளை செயலாளர் ரமேஷ், குண்டு பெரும்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் இருசப்பன், காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப தொழிலாளர் செல்வம், விளையாட்டு சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் அருள் பாரத் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு குடியாத்தத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ சீதா ராமருக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் RS சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு சீதாராம திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாக குண்டம் அமைக்கப்பட்டு சிறப்பு யாக வேள்விகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கல்யாண ஸ்ரீ நிவாச பெருமாளின் தாசர் ஸ்ரீ பம்பல் பாலாஜி பாகவதர் தலைமையில் மகா மந்திர கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது சீர்வரிசை பொருட்களுடன் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர்.
இதனைத் தொடர்ந்து சீதாராமருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதன் பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. திருமண வைபவத்தில் ரோட்டரி ஆளுநர் பழனி, கம்பன் கழக செயலாளர் வழக்கறிஞர் பூபதி, ஆசிரியர் தமிழ் திருமால் உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சீதாராமரை வழிபட்டனர். திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. குன்னூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தோழாச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகமாயி காத்தாயி அம்மன் வீரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் குன்னூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தோழாச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகமாயி காத்தாயி அம்மன் வீரன் ஆலயத்தின் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 28ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. ஒரு வார காலமாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் பக்தர்கள் காவடிகள் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து தாம்பூல தட்டுகளில் அம்மனுக்கு சேலை, பழங்கள், தானியங்கள், பயிறு வகைகள், காய்கறிகள் உள்ளிட்ட 51 சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதன் பின்னர் கும்மியடித்து வழிபட்டனர். மேலும் பெண்கள், குழந்தைகள், பக்தர்கள் விரதமிருந்து அம்மனுக்கு பால் குடம், பன்னீர் குடம் எடுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி ஸ்ரீ மகமாயி காத்தாயி அம்மனை வழிபட்டனர். விழாவில் ஆலய நிர்வாகிகள், கிராமவாசிகள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விசுவாசத்தின் உருவம் கட்டப்பா, துரோகத்தின் உருவம் எடப்பாடி பழனிசாமி. விருதுநகரில் தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டை போல புதுச்சேரியிலும் கொள்ளையடிக்க திமுக முயற்சிக்கிறது. புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை பழிவாங்குற பாஜகவை தமிழ்நாட்டிற்குள் நுழையவிடக் கூடாது. திலகர் திடலில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக ஏமாற்றினார் எடப்பாடி பழனிசாமி. செய்தியாளர்கள் சந்திப்பில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை காட்டினார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். தமிழகம், கேரளா உட்பட நாடு முழுவதும் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.